Hi friends, போன வீடியோல நம்மளோட kids drafting placements yoke part பார்த்தோம். இப்போ நம்ம calculations பார்க்குறோம். 0 to 1 அப்படின்றது தான் வந்து நம்ம யோக்கோட லென்த். இங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா 9 inch வருது. ஸோ 9 inch plus 2 seams. இங்கே நம்மளுக்கு 1.5 inch போயிடும், மேலே ஷோல்டருக்கு 1/2 inch போயிடும். ஸோ டோட்டலாக வந்து 2 inch வந்து seams கொடுத்து 11 inch 0 to 1 மார்க் பண்ணிக்கணும். ரெண்டாவது ஷோல்டர் வந்து 10 வருது. ஸோ 10 minus half divided by 2 plus half. இந்த half seam எதுக்குன்னு கேட்டோம்னா இங்கே ஷோல்டரில் இங்கே கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த 1/2 inch போயிடும். ஸோ அதனால இங்கே 1/2 inch கொடுத்து 5.25 inch டோட்டலாக 0 to 2 வந்து 5.25 நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நெக் வைடு வந்து 5 வருது. ஸோ 5 divided by 2ன்னு பார்க்கும்போது 2.5. 0 to 3 வந்து 2.5 நம்மளுக்கு கிடைக்கும். நெக் டீப் ஃப்ரண்ட் வந்து 4 ப்ளஸ் ஹாஃப். எதுக்காகனா இப்போ நம்ம 4 ஃப்ரண்ட் நம்ம கர்வ் கொடுத்துட்டோம்னா இங்கே ஷோல்டர் கனெக்ட் பண்ணும்போது 1/2 inch மேலே போயிடும். அந்த 1/2 inch சரி பண்ணுறதுக்காக இங்கே எக்ஸ்ட்ரா 1/2 inch கொடுத்து 4 கொடுத்துருக்கோம். சேம் வே பேக் ஆல்சோ 3 கொடுத்துருக்கோம். 1/2 inch சீம்ஸோட சேர்த்து 3.5. ஆர்ம் ஹோல் குழந்தைகளுக்கு எப்போயுமே ஆர்ம் ஹோல் வந்து மெஷர் பண்ணி நம்ம ஃப்ராக் ஸ்டிச் பண்ண மாட்டோம். ரீசன் என்னென்னா அவங்களுக்கு தாராளமாகவே நம்ம பாடி லூஸ் கொடுப்போம். ஸோ அதனால் அவங்களோட ஆர்ம் ஹோல் வந்து நம்ம ஷோல்டர் மெஷர்மெண்ட் அப்படியே எடுத்துக்கிறோம். ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து நம்மளுக்கு 5.25 5.25 inch. ஸோ இந்த ஆர்ம் ஹோல் வந்துட்டு நம்ம சேம் ஷோல்டரோட மெஷர்மெண்ட்டை அப்படியே எடுத்துக்கிறோம். ரெண்டாவது செஸ்ட் ரவுண்ட் வந்துட்டு 20 வருது. இந்த 4 அப்படின்றது பாடி லூஸ். நம்ம குழந்தைங்களுக்கு எப்பவுமே லூஸான ஃப்ராக் தான் போடுவோம். நம்மளோட சல்வார் மாதிரி நம்ம கம்மீஸ் மாதிரி நம்ம டைட்டாக போட மாட்டோம். ஸோ 20 இந்த 4 வந்துட்டு பாடி லூஸ் டிவைடட் பை 4. இங்கே 4 வருதுன்னா நம்ம இந்த ஃபேப்ரிக்கை ஆன் ஃபோல்டில் வச்சுருக்கோம். ஃப்ரண்ட்டும் ஆன் ஃபோல்டில் தான் இருக்கும், பேக் சைடும் ஆன் ஃபோல்டில் தான் இருக்கும். ஸோ 4 பார்ட் இருக்கும். ஸோ அதனால டிவைடட் பை 4 ப்ளஸ் 2 inch சீம்ஸ் அது கால்குலேட் பண்ணால் நம்மளுக்கு 8 வருது. ஸோ நம்ம செஸ்ட் ரவுண்ட் இங்கே 6 to 7 வந்துட்டு நம்ம எவ்வளோ கொடுப்போம் 8 inch மார்க் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வேஸ்ட் ரவுண்ட் வந்து எப்போவுமே செஸ்ட் ரவுண்டை விட நம்மளுக்கு ஒரு 2 inch குறைஞ்சது நம்மளுக்கு கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ சேம் ஃபார்முலா 18 ப்ளஸ் நம்ம பாடி லூஸ் வந்து 4 inch கொடுத்தோம். ஸோ 18 + 4 4 ஃபோல்டு இருக்கனால டிவைடட் பை 4 ப்ளஸ் 2 inch சீம்ஸ் போட்டால் நம்மளுக்கு 7.5 வருது. இங்கே கனெக்ட் பண்ணிடுவோம். கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட யோக் பார்ட் ரெடி ஆகிடும். ஸோ இதை நம்ம எப்படி கட் பண்ணலாம் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ.